guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel. So இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்குள்ள content வந்துட்டு ஆன்லைன்ல விற்கிற விதவிதமான சாப்பாடை தான் எங்க முன்னுக்கு வந்து அடுக்கி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு ஆன்லைன்ல விற்கிற ரெடி டு ஈட் ஃபுட்ஸ். ஸோ அந்த மாரி ஃபேமஸாக இருக்கிற சாப்பாடை தேடி வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணி சொல்ல போகிறோம். இது வந்துட்டு வேர்ட் ஃபார் த மணியா இல்லையா அப்படின்னு. உனக்கு இது செய்யறப்போ உனக்கு பயமா இருக்கா? ஜாலியாக இருக்கு. இதுவே சாப்பாடு நல்லா என்ன பண்ணுவேன்? ஆக்சுவலி இதில் என்னன்னா, ஒரு சாப்பாட்டில் வந்துட்டு இதெல்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியுமா அந்த அளவுக்கு வந்துட்டு யோசிச்சு ஒன்று செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த டிஷ்ஷஸ் தான் எங்கள் மின்னுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே மின்னுக்கு ஒரு பவுல் வச்சுருக்கேன். பவுல் வச்சுருக்கேன்னா எதுக்கு தெரியுமா? சூஸ் பண்ணிருக்கேன். ஆமாம். ஸோ இது வந்துட்டு ஒன்றும் பெருசாக இல்லை, இருக்கிறதே 4 சாப்பாடு. அந்த 4 சாப்பாடு வந்துட்டு நம்மளே இஷ்டம் போல சூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் வந்துட்டு இப்படி குலுக்கி போட்டு எடுக்க வேண்டியதுதான் வேலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சாப்பாடு இருக்குது. ஆனால் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி நூடுல்ஸ் வகையாக தான் இருக்குது. ஒன்று மட்டும் தான் சிப்ஸ் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லு, வாங்க வீடியோக்குள்ளே போகலான்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு இருக்க சாப்பாடெல்லாம் காணா போச்சு. எல்லாத்தையும் நாங்கள் ஓரம் தள்ளி வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதுலேருந்து எடுத்து An eternity later. ஸ்வீட் அண்ட் சவர் கிளாஸ் நூடுல்ஸ். அதாவது இதுதான் நம்ம முதல்ல ட்ரை பண்ண போறோம். ஐயோ எக்ஸைட்டட். இல்ல, எடுத்த உடனே விபரீதமான ஒரு பொருள் வந்துருச்சுன்னு யோசிக்கிறியா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை முதல்ல திறந்து பார்ப்போம் உள்ளுக்கு என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஒரு பிளேட் எடுத்துட்டு வந்துட்டேன் அட்வான்ஸ்டா. ஸோ இதுல வந்துட்டு இதுதான் கிளாஸ் நூடுல்ஸ். ஒரு நூடுல் இருக்கு. அப்புறம் இது என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்க போயிட்டு இதை செஞ்சுட்டு முதல்ல வரோம். Few moments later. ஓகே, ஸோ ஃபைனலி நாங்கள் போயிட்டு இந்த நூடுல்ஸ் செஞ்சுட்டு வந்துட்டோம். செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த நூடுல்ஸ் வந்துட்டு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கு. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வெதர் இட்ஸ் வர்த் ஃபார் த மணியா இல்லையான்னு. ஆக்சுவலி நம்ம செய்யற இந்த வீடியோட ப்ரொபோசல் என்னன்னா, நம்ம ஆன்லைன்ல வாங்க இந்த சாப்பாடுலாம் வர்த் ஃபார் த மணியா அப்படின்றது தான். ஓகேவா? இதோட ப்ரைஸ் இருந்தால் ஒரு 5 வெடி இருக்கும் வைக்கிறோம் 1 பேக்கெட். ஸோ லெட்ஸ் கோ. காசு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கு எனக்கு. எனக்கு பிடிக்கல. நான் வாயில வச்சோட்டி ஷாக் ஆயிட்டேன். ஓகே ட்ரை பண்ணுவோம். சாப்பிடுனா சாப்பிட்டு முடிச்ச உடனே நீ சாப்பிட்டு முடியாது. ஸோ இந்த சாப்பாடு வந்துட்டு சரியான உப்பா இருக்குது. நாட் வர்த் ஃபார் த மணி. எங்க அந்த பேக்கெட்? இதுதான் அது. நான் எவ்வளோக்கு வாங்கினேன்? ஒரு 15 ரிங்கிட்க்கு வாங்கியிருப்பேன். 2 பேக்கெட் நூடுல்ஸ், அது கூட சேர்த்து வந்துட்டு டெலிவரி ஃபீயோட சேர்த்து 15-16 இதோட வேலை. extremely not worth for money. Okay, so இந்த glass noodles
sour and sweet glass noodles-க்கு வந்துட்டு we going to give 0. ஆனா அது சமைக்கிறப்ப வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா குக் ஆச்சு. இவ்வளோ சீக்கிரமா ஒரு டிஷ் வந்துட்டு குக் ஆகுறது எனக்கு இப்போதான் நான் பார்த்தேன். நீ சேம் ரைட், செம்ம சீக்கிரமா குக் ஆயிடுச்சு. பட் நாட் ஒர்த் ஃபார் த மணி, ஐ வில் நெவர் கோயிங் டு பை திஸ். அடுத்ததுக்கு போவோம். சாரி, இப்ப இவென்ச்சுவலி நீ தான் எடுக்கணும். என்னால நம்மள வீண் பண்ணல. இப்ப நீ தான் செய்யணும். ஐயோ, இருக்கிறதே ரெண்டு கலரு, பர்பிள் பிங்க். இல்ல நீ தான் எடுக்கணும், நான் தான் எடுக்கணும்டா. நான் பர்பிள் எடுத்தா நீ பிங்க். சரி. ஐயோ, எடுத்தோன்னே இது வந்துச்சா? எதுக்கா இது? ஆக்சுவலி இது வந்துருச்சு. ஆனா நம்ம இது இப்ப சாப்பிட போறதுல. இது நான் எப்படி இருந்தாலும் நான் வீடியோ எண்டில் தான் சாப்பிடறதா பிளான். வேற எடு. பர்பிள் இருக்கு. ஒன்னு பிங்க், ஒன்னு பர்பிள். ஐயோ, ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் சிப். அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் அது. ஸோ இது வந்துட்டு வாங்குறப்பயே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக நான் வாங்கினேன். பிகாஸ் இது உள்ளுக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் ட்ரை பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த சிப்போட சிப்ஸ். அதான் இந்த சிப். யாருக்கெல்லாம் வெஜிடபிள் பிடிக்காதோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த சிப் சாப்பிடலாம். இட்ஸ் டேஸ்ட் பெட்டர் தென் வெஜிடபிள். நீயே தர. ஓ, டேஸ்ட் பெட்டர் தென் கிளாஸ் நூடுல்ஸ். அது புரியல. சந்தையா அழகா இருக்கு உள்ளுக்கு. ஓகே, பிளேட்ல கொட்டுவோம். ஐயோ, பிளேட் தண்ணி ஊத்திச்சு. ஒன்னாதான் டேஸ்ட் பண்ணோம். டேஸ்ட் பண்ணுவோம். எது முதல்ல எடுக்கலாம்? ஆக்சுவலி இதுல வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. இதுல என்னென்ன இருக்குன்னா, எனக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ பேசிக்கிட்டு இருக்கேன். சோ இதுல என்னென்ன இன்கிரிடியன்ட் இருக்குன்னா, பர்பிள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதாவது இதுதான் நினைக்கிறேன். பர்பிள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பனானா சிப், ரெட் சிப்ஸ், ரெடிஷ் சிப்ஸ், ஆக்ரா சிப். ஆக்ரா வந்து இது நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஜாக் ஃப்ரூட் சிப், பொட்டேட்டோ சிப், கேரட், கிரீன் ரெடிஷ், அதுக்கப்புறம் சால்ட், வெஜிடபிள் ஆயில்லாம் போட்டுருக்காங்க, சுகர்லாம் போட்டுருக்காங்க. சோ முதல்ல இது ட்ரை பண்ணலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோக்கு எங்க போறது? அது எது ஸ்வீட் பொட்டேட்டோன்னு தெரியல. இதுதான் நினைக்கிறேன். ஓகே, பிங்க் கலர் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றோம். எக்ஸைட்டடா இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் கேரட். என்னதோ மின்னிக்கு இருந்துச்சு. அதான் கேரட். நல்ல அழகான கேரட்டுங்க பாரு. கேரட். கிறிஸ்பி. ஓகே, அடுத்து வந்துட்டு என்ன ட்ரை பண்ணலாம்? எனக்கு ஆசையா இருக்கு ஒன்று ட்ரை பண்ணுவேன். பனானாக்கு எங்க போவேன்? பனானா நேமா நல்லா தான் இருக்கும். பனானா ருசியால. ஆக்சுவலி எனக்கு ஏன் இது பிடிச்சிருக்குன்னா, சாப்பிட்றப்போ அந்த அப்படி சாப்பிடு. அடுத்து இது எனக்கு பிடிக்காது. இது வந்துட்டு அது பேர் என்னன்னு தெரியலையா? குருமா. நல்லா கணக்காக நான் இந்த மாதிரி சாப்பிடுறேன். No, I don't like. Anshu, நீ நான் குட்டியோட எடுத்துக்கோ. ஓகே, நான் வந்துட்டு ASMR பண்ண போறேன்.
வெயிட் பண்ணு மாமா இங்க வாங்க ஏறட்டுமா வெண்டிக்காய் சாப்பிடுறோம்ல செம்மையா தானே நல்லா இருக்கு வள வள கொல கொலன்னு இருக்கு பனானா நம்ம சாப்பிடுங்க அஷு இதோட இது என்னன்னு தெரியல ரேடிஷோ தெரியல அதான் பாட்டி அவிச்சு குடிப்பாங்களா அது என்னது முள்ளங்கி ஆல்ரெடி இது முள்ளங்கி கப்பல் கலர் பல்லு வாங்கியும் போயிட்டு ஜஸ்ட் நைஸ் நல்லா இருக்கு வச்சிரு ஓகே இதுதான் பிடிச்சது. If people ask me whether it's worth for the money or not, I will definitely say yes, it is worth for the money because it tastes very nice. நான் இப்போ இங்கிலீஷ் பத்திரா ரொம்ப ருசியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சையோடு சாப்பிட பிடிக்காதவங்க வந்து இது கண்டிப்பா சாப்பிடலாம். எண்ட் ஆஃப் த ரிவ்யூ வந்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I will rate 9 out of 10. ஏன் அது கூட நான் ஏன் 9 கொடுத்தேன்னா இதுல எனக்கு பிடிக்கல. ஏன்னா இதெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியா இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இது சாப்பாடு வந்துட்டு ஒரு ஃப்ரூட்டை வந்து ட்ரை பண்றப்போ அது வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே காத்து போனமா இருக்கு. ஆனா அது என்ன சொல்லுவாங்க, இது லேடிஸ் ஃபிங்கர் அது வந்துட்டு நிறைய கொடுத்துருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வச்சுக்கோங்க. இதோட விலை மட்டுமே 25 ringgit ஒரு பேக்கெட். ஓகேலா, இட்ஸ் வர்த் ஃபார் த மணி பிகாஸ் அது எவ்வளவு தான் ட்ரை பண்ணிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க. இத ஒரு வெஜிடபிள இப்படி சாப்பிட இந்த மாதிரி சாப்பிட முடியும்னா எவ்ரிவன் எல்லாத்துக்குமே பிடிக்கும். கிட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பா கிட்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஆமாவா? ஏன்னா கரப்போமர் இருக்கு, என்ன இது கரப்போமர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. சோ நான் இது வந்துட்டு 9 out of 10 தரேன். அந்த 2 ஃப்ரூட் நல்லா இருந்தால நான் அப்படி தரேன். நீ? நான் 10 out of 8 தரேன். எனக்கு இது பிடிக்கல. 8 out of 10 பைத்தியக்காரி. Okay, let's go to another one. நானா இது எதுக்கு எடுத்துக்கிட்டு எனக்கு தான் தெரியுமா அதுல என்ன இப்ப நம்ம அடுத்து சாப்பிட போறோம்னு. அடுத்து நம்ம சாப்பிட போறது சில்லி பன்னீர். நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணேன். நானும் வெயிட் பண்ணேன். இத நிறைய பேரு குட் ரிவ்யூஸ் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, blah 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 blah. நிறைய பேர் வந்துட்டு இத வித்துக்கிட்டும் இருக்கிறாங்க ஆன்லைன்ல. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு சில்லி பன்னீர். ஐ திங்க் இது கண்டிப்பா நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு குட் ரிவ்யூஸ் சூப்பரா இருக்கு, எப்படி இருக்கு அப்படி இருக்கு. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா நூடுல்ஸ் இருக்கு ஆஃப்கோர்ஸ். ஸோ இது வந்துட்டு சில்லின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சீசனிங் சாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், சில்லி ஆயில், அதுக்கப்புறம் சம் வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு நான் குக் பண்ணிட்டு வரோம். இந்த நூடுல்ஸ் மேலே நான் பயங்கரமான ஒரு ஹோப் வச்சிருக்கேன். நீ தானே என்ன நிறைய பேர் அவ்வளோ வீடியோஸ் போடுவாங்க, சூப்பராக இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் உண்மையாக சொல்லியிருக்காங்களா இல்லை பொய்யா சொல்லியிருக்காங்களான்னு. ஸோ நாங்கள் போயிட்டு இதை குக் பண்ணிட்டு வந்துடலாமா? வந்துடலாம். ஓகே, வந்துருச்சு, சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இது இப்படி தான் இருக்குது. நான் முதல்ல இந்த கரண்டி அம்மனோட இதில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஹியர் யூ கோ கைஸ். இது இப்படி தான் இருக்குது, அப்படியே விழுந்துருக்குது மங்கிலேருந்து. இதுதான் நான் என் வாழ்க்கையிலே முதல் முறையாக பன்னி சாப்பிடுகிறேன். பன்னி தான் என்ன செக் பண்ணேன், அதோட மைக்கு தோர்த்துருக்கேன்னு செக் பண்ணேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பன்னி சாப்பிட போகிறேன். ஸோ பார்க்க நல்லா இருக்கு, பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி நெத்திலாம் கொடுத்துருக்காங்க கைஸ், உண்மையாமே நெத்திலி தான் கொடுக்குது.
இருக்குது நல்லா இல்ல நல்லா இல்ல இருக்கு. நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். நோ எனக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த நூடுல் வந்துட்டு மாவு மாதிரி இருக்கு கைஸ். நல்லா உரப்பா இருக்கு. உரப்பு மட்டும்தான் இருக்கு, டேஸ்டா இருக்கு. நூடுல்ஸ் ஒழுங்கா இல்ல, நல்லா இல்ல. ஆமா அது மாவு இருக்கு. நூடுல்ஸ் நேமா மாவுமா இருக்கு. நான் இதுக்கு எவ்வளவு கொடுப்பேனா ரேட்டிங் 3 out of 10. நீ? நான் வந்துட்டு 9 out of 10. எல்லாத்துக்கும் 9 கொடுத்துறாத. நல்லா இருக்கு. எனக்கு பிடிக்கல கைஸ், எனக்கு பிடிக்கல கைஸ். அம்மா கூப்பிடுவோம். நல்லா இருக்கமா? நல்லா இருக்கா? 10க்கு எத்தனை கொடுப்பீங்க? 10க்கு எத்தனை கொடுப்பீங்க? மாவு மரல நான் 10க்கு 3 கொடுத்தேன் மேடம். 10க்கு 9. நல்லா இருக்கா? திரும்ப வாங்கி சாப்பிட்டீங்க அந்த நூடலை? நான் தர மாட்டேன். நீ அதுமே கேட்பீங்க? அது அடுத்து. ஓகே, இந்த நூடல் எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல, பிடிக்கவே இல்லை. வேணுமா? இந்த காசு வேஸ்ட் ஆகுதுல்ல, சாப்பிட்டு முடிச்சிரு. சாப்பிட்றா ஷோ, காசு வேஸ்ட் ஆகுது. ஓகே, சாப்பிட்டு முடிக்கிட்டோம். அது வரைக்கும் கமர்ஷியல் பிரேக். A few moments later. ஓகே, அடுத்து நான் இதுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். நீ? நானும் ரொம்ப நேரம். எது திறக்கலாம்? Tom-yum. Yes, I also want to open Tom-yum because நான் லக்ஸா வாழ்க்கையில சாப்பிட்டதே கிடையாது. ஆனா இது ஒரு லக்ஸா பைத்தியம். ஓகே, லெட்ஸ் ஓபன். இதுக்கு அடுப்பு தேவையில்ல, இதுக்கு சுடு தண்ணி தேவையில்ல, ஒண்ணுமே தேவையில்ல. வெறும் தண்ணி இருந்தாலே போதும். மங்கு கூட தேவை, ஏன்னா மங்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களே. எதுவுமே தேவையில்லை கைஸ். ஓகே, ஸோ உள்ளுக்கு திறந்தோடனே இது இப்படிதான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த தோஃபுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் இந்த சூடு கட்டுறதுன்னு நினைக்கிறேன். நூடுல்ஸ். வாவ், கரண்டி டிஷ்யூலாம் கொடுத்துருக்காங்க. ஐஷு, சர்ப்ரைசிங், குவைட் இம்ப்ரெஸ்டா. நீங்க கரண்டிலாம் வெளியே வாங்க வேணாம், உங்களுக்கு டிஷ்யூ தேவையே கிடையாது. எனி டைம் கேன் ஈட் எனிவேர் அந்த மாதிரி. ஓகே, இது எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே, முதல்ல இதை திறந்து இதுக்குள்ள போடணுமா? நூடுல்ஸையும் போடணுமோ? ஆமா, நூடுல்ஸையும் போட்டு ரெண்டுத்தையும் எல்லாமே. போட்டோ என்ன பண்ணோம்? முடியணுமோ? சிறப்பா இருக்கா? ஓடிடுவோம் போல. ஆமா, நான் பறந்துருப்பேன் நேரத்துக்கு. கொதிக்குது. டைம் பார்த்துக்கோ. டைம் பார்த்துக்கோக்கா. ஓகே, 15 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் गाइस. Eternity later. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துட்டு டைம் முடியறதுக்கு வந்து 2 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா கொதிக்கிறது நின்றுச்சு. சரியான சூடா இருக்கு, செம்ம சூடா இருக்கு. திறந்து பார்ப்போமா? பார்த்து
திங்க் இட்ஸ் குக்ட். கொதிக்கிறதுலாம் நின்றுச்சு. நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்மெல் நல்லா தான் இருக்கு, நிறையா இருக்கு, ரொம்ப நிறையா இருக்கு. இது 2 பேர் கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சூப் டேஸ்டிங் நான் பண்ணிக்கிறேன். சூடு வரப்பு தண்ணி இல்லையா? போக்குதா. ஓகே நைஸ். ஐ லைக் இட். தெரியல டேஸ்ட் பண்ணி பாரு. லைக் இட். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. ஓடேன் மாதிரியே இருக்கு. ஃபேமிலி மார்ட்ல வாங்குவோம்ல ஓடேன், அதே மாதிரி இருக்கு. ஆமா, வெரி நைஸ், சூப்பரா இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி worth for the money. இது வந்துட்டு the most expensive. 2 கோத்தா வாங்க, 2 மேகி ஆல்மோஸ்ட் 50 கிட்ட இருந்துச்சு. வாங்கினதுல இதுதான் அதிகமான விலை உள்ளது. ஓகேலா, 2 பேர் சாப்பிடலாம். இதை ட்ரை பண்ணிப்போம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாப்பிட. வாங்குங்க, இந்த மாதிரி வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி தவுலாம் மட்டும் சாப்பிடறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியாது இது சாப்பாடு எவ்வளவு நாள் அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, நமக்கு தெரியாது எத்தனை நாள் அவங்க அந்த பையக்குள்ளேயே வச்சிருப்பாங்க, அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அப்படி எதுவுமே தெரியாம நம்ம இந்த மாதிரி சாப்பிடுறது குவைட் ரிஸ்கி. இது வந்துட்டு 1 டைம் ட்ரை பண்றதோட நிப்பாட்டிக்கணும். டெய்லி இது நம்ம சாப்பிட்றதா இருந்தா சீக்கிரமா செத்து போயிடுவோம், அல்பாய்சல் போயிடுவோம். ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்கு. சூப் நல்லா இருக்கு, நூடுல்ஸ் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா அந்த தவுலாம் சாப்பிட பயமா இருக்கு. பிகாஸ் நான் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டது இல்லையா, இந்த மாதிரி இவ்வளோ ஆர்டிஃபிஷியலா ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டது இல்லை. டாக்ஸோட ஃபுட்லாம் இருக்கும்ல, டாக்ஸ்க்கு ட்ரிக்ஸ் இருப்பாங்களே, அந்த வெட் ஃபுட் அந்த மாதிரி லைட்டா ஸ்மெல்லியா இருக்கு. The rest of the thing is so nice. நான் இதுக்கு வந்து எவ்வளவு கொடுப்பேன்னா 8 கொடுப்பேன். இதுக்கு 40 கொடுத்து இந்த டப்பா வேர்த்தான்னு கேட்டா வயிறு நிறையணும். 2 பேத்துக்கு வயிறு நிறையுமா இதை கேட்டா ஆமா, வயிறு கண்டிப்பா நிறையும். ஒரு டப்பா ஒரு ஆள் சாப்பிட முடியாது, 2 பேர் சாப்பிட்டா கான்ஃபார்ம் வயிறு நிறையும். ஆனா இது வந்துட்டு ஹெல்த்தி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 0 தான், வாய்ப்பே கிடையாது. நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது நம்ம ஹெல்த்தி ரேஞ்சில். அதே மாதிரி இதை வந்துட்டு டெய்லி சாப்பிட்னாலும் நோவே, செத்து போயிடும் சீக்கிரமா. நீக்கு சாப்பிடல தானே, உனக்கும் பயம் தானே? பயமா இருக்கு, புழு வந்துடும். இந்த மாதிரி சாப்பாடு நம்ம சாப்பிட்டது இல்லை. அதுவும் அந்த பேக்கெட்ல வந்து வெளியே போட்டு நாய் சாப்பாடு வாடதான் அடிச்சிச்சு. அப்பயே போட்டு எடுத்துட வேண்டியதானே. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியாச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஊற்றிக்கிச்சு, செகண்ட் ஒன் செம்மையா இருந்துச்சு, தேர்ட் ஒன் எனக்கு ஊற்றிக்கிச்சு, இதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இட்ஸ் நைஸ் குட் பட் நாட் ஹெல்த்தி. ஓகே, ஒரு 50-60 தடவை வந்துட்டு என்னோட ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்னே வந்துருச்சு. இதுக்கு மேலே என்னால் இந்த வீடியோஸ் எடுத்து வர முடியாது. ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் விற்கிறது எல்லாத்தையும் நம்பி வாங்காதீங்க. எல்லாருமே நம்மளை போய் சொல்லி ஏமாற்றுவாங்க. அதை நான் இன்னைக்கு தான் உணர்றேன். ஆல்மோஸ்ட் 100 வெள்ளி கிட்ட நான் செலவு பண்ணேன் இந்த சாப்பாட்டுக்கு மட்டும். ஒரு வெள்ளி கூட வர்த் கிடையவே கிடையாது. உங்களோட காசை நீங்க சேர்த்து வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இது நல்லா இருக்கு காய்ஸ், அது நல்லா இருக்கு காய்ஸ் அப்படின்னு விற்கிறவங்கள மட்டும் நம்பி எந்த ஒரு சாப்பாடையும் சாப்பிட்றாதீங்க. நீ என்ன சொல்ற இதை பத்தி? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்றாங்க, நல்லா இருக்கு. ஆனா வாங்கி சாப்பிட்டா கேவலமா இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? கடுப்பு வரல? ஆமா, எனக்கு அந்த ஆர்டர் பத்தி வந்து 10 வெள்ளி ஃபேமிலி வரப்போ நம்ம அப்படியே வாங்கி சாப்பிடலாம். எஸ் எக்ஸாக்ட்லி. அந்த நம்மள கேமரா செட் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்டர் அந்த பெரிய டப்பா இருந்துச்சுல, அது வந்துட்டு 40 வெள்ளிக்கு வர்த் கிடையாது.
2 பேரும் சாப்பிடலாம். ஆனால் 40 இங்கே ஒர்த் கிடையாது. அது வந்து ஹெல்த்தியான சாப்பாடு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிப்ஸ் சாப்பிட்டோம்ல, அந்த சயோர் சிப், அது வந்துட்டு மேமாங் குட் ஃபார் த மணி பிகாஸ் வெஜிடேபிள் சாப்பிட்டோம்னா எண்ட் ஆஃப் த டே ஹெல்த்தி ஃபுட். ஆனா இதுல வந்து ஹெல்த்தி கிடையாது. சீக்கிரமா இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா சீக்கிரமா செத்து போயிடும். அவ்வளவுதான் இன்னைக்குள்ள வீடியோ, இன்னைக்குள்ள ஃபுட் ரிவ்யூ இவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. இனிமேல் அடிக்கடி வீடியோ வரும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் செட்டப்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ பாருங்க எவ்வளவு இருட்டா இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் லைட்டிங்ஸ்லாம் வர வேண்டியது இருக்கு, கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வர வேண்டியது. நம்ம இடத்த வந்துட்டு அழகாக டெக்கோ பண்ணி அதுக்கப்புறம் ஷூட் எடுக்கிறதுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு இன் ஃபியூச்சர். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாமே ஆண்டவன் புண்ணியத்தில் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நிறையா vlogs வருமானு எனக்கு தெரியல, பட் நிறையா ஃபன் vlogs வரும், ஆக்டிவிட்டீஸ் vlogs. நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம் கண்டிப்பாக அதை கண்டிப்பாக ஷோ பண்ணுவேன். பிகாஸ் இந்த மேடம் வந்து வேலைக்கு போகிறாங்க. அவங்க வந்துட்டு 5 டேஸ் வேலைக்கு போகிறாங்க, 2 டேஸ் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த 2 டேஸ் தான் நினச்சி ஒரு கான்டென்ட் யோசிச்சு இதோ இது கூட உட்காந்து செய்யணும். இல்லைன்னா ஐ வில் பி alone at home. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியாது, நான் ஒண்டியா. அண்ட் இன் ஃபியூச்சர் மேபி நம்ம வந்துட்டு மேக்கப் வீடியோலாம் இன்னும் நிறையா வரப்போகுது, குக்கிங் வீடியோ வரப்போகுது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிவ்யூஸ், ஃபுட் ரிவ்யூஸ் அந்த மாதிரி வரப்போகுது, அண்ட் ட்ராவல் vlogs அந்த மாதிரி நிறையவே வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் இன்னமும் என்னோட இந்த ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலையோ, ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உங்களோட சப்போர்ட் தான் நம்ம வந்துட்டு இன்னும் நிறையா வீடியோ செய்யறதுக்கு என்கரேஜ் பண்ணும். ஓகே, ஸோ மேடம் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு வந்து இன்னைக்கு இந்த இது செஞ்சு கொடுத்தது உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்குது? இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி மேடம் ஃபீலாக இருக்குது? பொறுமையா இருக்கு. பொறுமையா? அதோட டைலாக் யாரும் ரொம்ப பெருமையாக இருக்கு. ஒரு அங்கிள் பேசுறாரு, ரொம்ப பொறுமையா இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் மேலும் மேலும் எங்களுடைய வீடியோவை அதிகமாக பாருங்கள். நிறையா ஃபன் vlogs நாங்கள் கண்டென்ட்லாம் கொடுக்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மோட்டிவேஷனாக எது இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் தான் இருக்க போகுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷன் வரும். ஓ இவ்வளோ பேர் நம்ம வீடியோ பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க, நம்ம இன்னும் நிறைய வீடியோ செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ. நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.